ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் கிரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கோம். இதுதான் பாசிப்பருப்பு அடை. பாசிப்பருப்புலேயே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு ஹெல்தியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்தியாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அடை செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப்பை ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. நான் இந்த மெஷரிங் கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊறின இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பாசிப்பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட வரமிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்ல காரமாக இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதிக தண்ணி சேர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே இல்லாமல் கூட அரைச்சி பாருங்கள். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி விடுங்க. இப்போது அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஓரளவுக்கு பெரிய பாத்திரமாக மாற்றிக்கோங்க. இந்த மாவை நம்ம டைரெக்டாக ஊற்றும்போது ரொம்ப பிடித்தமாக இருக்காது. அதனால் பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கான பதத்தில் இருந்தால் தான் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் நல்லா மெலிசாக கட் பண்ண முட்டைக்கோஸ் பாதி முட்டைக்கோஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அடைக்கு இந்த முட்டைக்கோஸ் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடை செஞ்சு சாப்பிடும்போது இதில் இருக்க முட்டைக்கோஸ் வாசம் கொஞ்சம் கூட தெரியாது. முட்டைக்கோஸ் போட்டிருக்குமா அப்படிங்கிறதே தெரியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பும் முட்டைக்கோஸும் சேரும்போது ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ இப்படியே ஒரு உருண்டை எடுத்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதும் கையில் பெரிய உருண்டையாக எடுத்து அதில் தட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தொட்டு தட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெலிசாக வரும். ரொம்பவும் மெலிசாக தட்ட வேணாம். இது மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சுவையான அடையில் லைட்டாக புளிப்பு சுவை தேவை அப்படின்னா ஒரு தக்காளி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். தக்காளி இல்லாமலே ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடையை நம்ம சும்மாவே சாப்பிடலாம். தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாஸோடு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.